நடிகர் மதன் பாபு. ஒரு நடிகராக நம்மில் பலருக்கும் தெரிந்த நடிகர் மதன் பாபு ஒரு சிறந்த கிட்டார் பிளேயர் என்பதும் அவர் ஒரு இசையமைப்பாளர் என்பதும் நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மதன் பாபு சினிமாவில் நடிகராக வருவதற்கு முன்பதாகவே விளம்பர படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஆல் இந்திய ரேடியோவில் நாடகம் மற்றும் நிலைய கிட்டாரிசை கலைஞராகவும் பணியாற்றியிருக்கிறார். தூர்தர்ஷன் சேனலிலும் அவர் கிட்டாரிசை கலைஞராக தனி நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். பல முன்னணி திரைப்பட இசையமைப்பாளர்களுக்கு இசை கச்சேரிகளிலும் திரைப்படங்களிலும் கிட்டாரிசை கலைஞராக அவர் பணியாற்றியிருக்கிறார். 1984ஆம் ஆண்டு பாலு மகேந்திரா அவர்கள் நீங்கள் கேட்டவை என்ற படத்தின் மூலம் நடிகராக மதன் பாபுவை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு பல படங்களிலும் நடித்தார் மதன் பாபு. தனது தனித்துவமான நடிப்பாலும் தனக்கே உரித்தான அவரின் சிரிப்பாலும் மக்கள் மனதில் தனிக்கென ஒரு தனி இடம் பிடித்தார் நடிகர் மதன் பாபு. என்னதான் நடிகராக நடித்திருந்தாலும் அவர் எண்ணமும் ஆசையும் இசையை சுற்றித்தான் இருந்ததாம். ஆரம்ப கால நடிகராக இருக்கும்போது பல மேடை நாடகங்களுக்கும் அவர் இசையமைத்திருக்கிறார். ஒரு இசையமைப்பாளராக வாய்ப்பு மறுத்த பல டைரக்டருடைய படத்தில் நடிக்கவும் மறுத்திருக்கிறாராம் நடிகர் மதன் பாபு. ஆனால் நாளடைவில் நடிப்பையே தன்னுடைய பிரதான வேலையாகவும் மாற்றிக்கொண்டாராம். அப்படி நடிகராக பலவிதமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிற நடிகர் மதன் பாபு குணச்சித்திர நடிகர், நகைச்சுவை துணை நடிகர் என்று பல வேஷங்களை ஏற்று நடித்து தனக்கென ஒரு முத்திரை பதித்திருக்கிறார் நடிகர் மதன் பாபு. தனக்கு கிடைப்பது சின்ன ரோலாக இருந்தாலும் அதிலும் திறம்பட நடித்து தனக்கென ஒரு தனித்துவத்தை உண்டாக்கினார் நடிகர் மதன் பாபு. தமிழில் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்திருந்த மதன் பாபு விஜய் நடித்த பூவே உனக்காக போன்ற பல படங்களில் அவருடைய நடிப்பு நல்ல வரவேற்பை பெற்றன. குறிப்பாக அவருடைய இடைவிடாத சிரிப்பு மக்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவை பெற்றது. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி போன்ற பல வேற்றுமொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் நடிகர் மதன் பாபு. கிட்டத்தட்ட 700 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிற மதன் பாபு கடந்த ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய 71ஆம் வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார்.